என் கையில இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திலை கசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா கசாயம்ன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. இது ஆக்சுவலா நம்ம பூச்சிய வந்து விரட்டுறதுக்காக நம்ம பயன்படுத்துறது. ஆக்சுவலா மூலிகை பூச்சி விரட்டி அப்படின்னும் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இயற்கை விவசாயத்துல இந்த பூச்சி விரட்டுறது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஆக்சுவலா நெறைய செடிகள் நம்ம கட்டி காப்பாத்தி வச்சிருப்போம். பட் பூச்சி வந்து ஈஸியா சாப்பிட்டு போயிரும். அத வந்து நம்ம காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். அத இயற்கையான முறையில நன்மை செய்யும் பூச்சிகள டேமேஜ் பண்ணாம, தீமை செய்யும் பூச்சிகள மட்டும் நம்ம தோட்டத்துல இருந்து விரட்டுறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த மூலிகை பூச்சி விரட்டி. இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒடித்தால் பால் வரக்கூடிய இலைகள், கசப்பு தன்மையுடைய இலைகள், வாசம் வரக்கூடிய இலைகள். இந்த 3 இலைகளையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி, ஒரு சரிவிகிதத்துல நம்ம ஒரு 200 லிட்டர் பேரல்ல சாணம், கோமியம், இந்த இலை கஷாயங்கள் எல்லாத்தையும் உள்ள போட்டு, ஒரு 40 நாள் அத வந்து நல்லா ஊற வச்சு, காலை, மாலை இருவேளை கலக்கி விட்டு, அத மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ராக்ட்ட 10 லிட்டர்ல 1 லிட்டர் மிக்ஸ் பண்ணி, வாரம் ஒருக்க தெளிச்சாவே, எந்த பூச்சியுமே நம்ம தோட்ட பக்கம் வராது. அப்படிங்கிறப்ப நம்ம செடிகள் வந்து அழகா ஹெல்த்தியா வளர ஆரம்பிக்கும். இந்த பத்திலை கசாயம் ஈஸியா எல்லாத்துக்குமே தயார் பண்ணிக்கலாம். இந்த ஹோம் கார்டன் இது மாரி இருக்கிறவங்க தயார் பண்ண முடியாது. அப்படிங்கிறவங்க நம்மள ஐக்ராப் அக்ரிகல்ச்சரல் நம்ம தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அ ஆன்லைன் ஸ்டோர்லயுமே இத விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க அவசியம் வாங்கி பயன்பட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.